வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இது மாதிரியான எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஜிகே கிளாஸில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10வது கிளாஸ். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 கிளாஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த கிளாஸில் அதாவது அந்த கிளாஸில் உள்ள வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் எங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருந்து நாங்களும் நிறைய கிளாஸஸ் கொடுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் பார்த்தாது, நீங்கள் பார்க்கக்கூடிய கிளாஸஸ் பற்றியான உங்களுடைய கமெண்ட்களையுமே வந்து கண்டிப்பாக கீழே எழுதுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, கதகளி ஒன் ஆஃப் த கிளாசிக்கல் டான்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் predominantly performed in which of the following state of India? ஓகேவா? என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்தியாவின் பாரம்பரிய நடனங்களில் ஒன்றான கதகளி இந்தியாவின் பின்வரும் எந்த மாநிலங்களில் முக்கியமானதாக நிகழ்த்தப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், ஓகே, ஆப்ஷன் 2ல் அஸ்ஸாம், அண்ட் ஆப்ஷன் 3ல் கேரளா, அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்துன்னா மணிப்பூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த கதகளி அப்படிங்கிற ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் வந்துன்னா கீழே கொடுக்கப்பட்ட எந்த மாநிலத்தில் ஆடக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேரளா. ஓகேவா? ஸோ கேரளாவில் தான் வந்து ஆடக்கூடியது. ஸோ இந்த கதகளி அப்படிங்கிற ஒரு டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவுடைய ஒரு முக்கியமான கிளாசிக்கல் டான்ஸ். ஓகேவா? கதகளி. அதுக்கப்புறம் கேரளாவில் இன்னொரு கிளாசிக்கல் டான்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா மோகினி ஆட்டம். ஓகே, மோகினி ஆட்டம்ங்கிற இன்னொரு கிளாசிக்கல் டான்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரளா மாநிலத்தில் இருக்குது. ஸோ ஒரு மாநிலத்தில் 2 கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கக்கூடிய ஒரே மாநிலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரளா மாநிலம் தான் இருக்குது. ஒன்று கதகளி, இன்னொன்று மோகினி ஆட்டம். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது உத்தரப்பிரதேசத்தில் என்ன கிளாசிக்கல் டான்ஸ் வரும்னு பார்த்திங்க அப்படின்னா கதக். ஓகேவா? ஸோ கதக் அப்படிங்கிற கிளாசிக்கல் டான்ஸ் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கதக்ங்கிறது முக்கியமாக தான் உத்தரப்பிரதேசத்தில் சொல்லப்படுது. ஓகே, ஸோ அஸ்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சத்ரியா. அஸ்ஸாம் வந்து பார்த்தோன்னா சத்ரியான்னு வரும். கேரளா ஆல்ரெடி சொல்லியாச்சு, கேரளாவில் கதகளி அண்ட் மோகினி ஆட்டம். ஓகே, மணிப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா மணிப்புரி. ஓகே, மணிப்பூர் வந்து பார்த்திங்கன்னா மணிப்புரி வந்து தான் வரும். ஓகேவா? ஸோ ஒடிசாங்கிற இன்னொரு மாநிலம் இருக்குது. ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒடிசிங்கிற ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் வந்து ஆடப்படுகிறது. ஓகேவா? ஸோ முக்கியமான கிளாசிக்கல் டான்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பரதநாட்டியம். ஓகே, ஓகே, தமிழ்நாட்டில் பரதநாட்டியம். ஓகேவா? இப்போது எந்தெந்த மாநிலத்துக்கு பார்த்துருக்கோம். இங்கே ஆப்ஷன்ஸில் இருக்க 4 மாநிலத்துக்கு பார்த்தாச்சு. உத்தரப்பிரதேசம் பார்த்திங்க அப்படின்னா கதக் வரும், அது நார்த் இந்தியா ஃபுல்லாக வரும். அதே மாதிரி அஸ்ஸாம் பார்த்திங்கன்னா சத்ரியா. ஓகேவா? கேரளாவில் உங்களுக்கு கதகளியும் மோகினி ஆட்டம். மணிப்பூர் வந்து பார்த்திங்கன்னா மணிப்புரி டான்ஸ் ஆடப்படுது. ஒடிசாவில் ஒடிசி டான்ஸ். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பரதநாட்டியம் அப்படிங்கிற கிளாசிக்கல் டான்ஸஸ் வந்து ஆடப்படக்கூடியதாக இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் சொல்லப்பட்டுள்ள கொஷின்ஸை தாண்டி எக்ஸ்ட்ரா முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இது தவிர்த்து இந்த மாநிலங்கள் இப்போ எக்ஸ்ட்ரா பார்த்தோம்னா அதுலேருந்து கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். இதில் தெரியாத விஷயத்த நோட் பண்ணிக்கிறேங்க. ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஞாபகப்படுத்தி பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க. இன் 2022 ஜாகிர் உசேன் பிகம் the youngest percussionist to be honored which award? ஓகே, ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா 2002ஆம் ஆண்டில் ஜாகிர் உசேன் எந்த விருதுடன் கௌரவிக்கப்படும் இளைய தாள வாத்தியக்காரராக ஆனார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஜாகிர் உசேன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா 2002 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அது என்ன அவார்டு அப்படிங்கிறதான் இங்கே கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா பத்மபூஷன், ஆப்ஷன் 2ல் வந்து நேஷனல் ஹெரிட்டேஜ் ஃபெலோஷிப், அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து கிராமி அவார்டு, அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து சங்கீத நாடக கிடைக்கும். இப்போது ஜாகிர் உசேன் அப்படிங்கிற ஒரு என்ன இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அவார்ட்ஸில் ஏதோ ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம்ல. ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாகிர் உசேன் அப்படிங்கிறவர்னா ஒரு தபேலா பிளேயர். ஓகே, ஸோ தபேலா பிளேயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாகிர் உசேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர். இவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யங்கான ஏஜில் வந்து பார்த்தா வாங்கியிருப்பார் தபேலா கலைஞர் இருக்கக்கூடியதில். ஸோ அதனால தான் வந்து இளைய தாள வாத்தியக்காரராக சொல்லப்படக்கூடிய அவருக்கு வந்து
இந்த அவார்டு வந்து சொல்லப்படுது. எந்த அவார்டாக இருக்கும்? அதாவது பத்மபூஷனா, நேஷனல் ஹெரிட்டேஜ் ஃபெலோஷிப்பா, கிராமி அவார்டா, சங்கீத நாடக அகாடமிக் அவார்டான்னு பார்த்தீங்க அப்படின்னா 2002ஆம் ஆண்டில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வழங்கப்பட்டது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 1ல் இருக்க பத்மபூஷன். ஓகே, ஸோ பத்மபூஷன் அப்படிங்கிற விருது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வழங்கப்பட்டிருக்கும். இந்த பத்மபூஷன் விருதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்தியாவினுடைய 3வது. ஓகே, ஸோ இந்தியாவினுடைய எத்தனாவது, சாரி ஆமாம் 3வது தான் வரும். ஓகே, ஸோ இந்தியாவினுடைய 3வது ஹையஸ்ட் அவார்டு. ஓகே, ஸோ 3rd ஹையஸ்ட் அவார்டாக வந்து சொல்லப்படுது. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் மிக உயரிய சிவிலியன் அவார்ட்ஸ். ஓகே, சொல்லப்படக்கூடியது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாரத ரத்னா வரும். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்ம விபூஷன். பத்ம விபூஷன். 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்மபூஷன் இப்போ பார்த்தோம்ல 3வது. 4வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்மஸ்ரீ. ஓகே, ஸோ என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு இங்கே 2002ஆம் ஆண்டு ஜாகிர் ஹுசேன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அவார்டு எதுனா பத்மபூஷன். இது இந்தியாவில் வழங்கக்கூடிய மிக உயரிய 3வது ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டாக வந்து சொல்லப்படுது. 3வது உயரிய அவார்டாக சிவிலியன் அவார்டாக வந்து சொல்லப்படக்கூடியதான் இந்த பத்மபூஷன். இது 2002 வந்து ஜாகிர் ஹுசேனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஜாகிர் ஹுசேன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு தபேலா கலைஞர். ஓகேவா? ஸோ அதையுமே தெரிஞ்சுக்கிறேங்க. ஏன்னா இப்போ முதல்ல வந்து என்ன மாதிரியான பிளேயர் கேட்பாங்க, இப்போ உள்ளே போயிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன மாதிரியான அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, இது எந்த இயரில் வாங்கியிருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து வரைக்குமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சில நேரத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிர் ஹுசேன் அப்படிங்கிறவர் பத்மபூஷன் அவார்டு எந்த இயரில் வாங்கினார் அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ 2002 அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ 2002 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு இந்த பத்மபூஷன் அவார்டு அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு. ஓகேவா? ஸோ அது தவிர வந்து நம்ம எக்ஸ்ட்ரா என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் மிக உயரிய முதல் சிவிலியன் அவார்டு எதுனா பாரத ரத்னா. 2வது வந்து பத்ம விபூஷன். 3வது வந்து பத்மபூஷன் சொல்லுவது. 4வது வந்து பத்மஸ்ரீன்னு சொல்லப்படக்கூடியது. ஓகேவா? ஸோ இந்த பத்ம அவார்டுகள் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அறிவிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குடியரசு தினம் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி அறிவிப்பாங்க. அதாவது 25th ஜனவரியில் வந்து அறிவிப்பாங்க. ஓகே, ஸோ 25th ஜனவரி குடியரசு தினத்துக்கு முந்தின நாள் வந்து அறிவிப்பாங்க. ஓகே, ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுக்கான அவார்ட்ஸ் வந்து குடியரசு தினத்துக்கு அப்புறம் ஒரு நாளில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் குடியரசு தினத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவார்ட்ஸ் 25 ஜனவரியில் வந்து அறிவிச்சிருவாங்க. அது தவிர இந்த அவார்டுகள்லாம் இருக்குல்ல, இந்த ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட்ஸ் எல்லாம் யார் வழங்குவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் வழங்குவாங்க. ஓகேவா? அதுவும் இதில் முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இந்த மிக உயரிய விருதுகளாக சொல்லப்படக்கூடிய பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்மஸ்ரீ எல்லா அவார்ட்ஸுமே யார் கொடுப்பா அப்படின்னா பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் கையால் தான் வந்து நீங்கள் பெற முடியும். ஓகேவா? இது தேர்வாகி இருக்கவங்க எல்லாருமே வந்து குடியரசுத் தலைவர் கையால் தான் வந்து இந்த அவார்டுகளெல்லாம் வந்து வாங்குவாங்க. ஓகே, முக்கியமான விஷயம் நிறையா பார்த்துருக்கோம். தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த நெட் இன்வெஸ்ட்மெண்ட்? ஓகேவா? ஸோ என்ன கேட்குறாங்கன்னா நிகர முதலீடு என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் வந்து கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் டிப்ரிசியேஷன், மொத்த முதலீடு தேய்மானம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அதே மாதிரி ஆப்ஷன் 2ல் வந்து கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் டிப்ரிசியேஷன், அதாவது மொத்த முதலீடு மைனஸ் தேய்மானம் சொல்கிறாங்க. ஓகேவா? மொத்த முதலீடுலேருந்து தேய்மானத்தை கழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் 3ல் வந்து கிராஷ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் இன்டைரக்ட் டேக்ஸஸ், அதாவது மொத்த மூலதன முதலீடுலேருந்து மறைமுக வரி வந்து கழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் 4ல் வந்து சம் ஆஃப் ஆல் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எ கண்ட்ரி. ஓகே, ஒரு நாட்டில் உள்ள அனைத்து முதலீடுகளின் கூட்டுத்தொகை தான் வந்து நிகர முதலீடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போது நெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்னு வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஷ் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் டிப்ரிசியேஷன் சொல்லப்படக்கூடியதான். ஓகே, எதுன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது மொத்த முதலீடு மைனஸ் தேய்மானம் சொல்லுவோம்ல, இதுதான் அப்புறம் வரும். ஓகே, புரியுதா? சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் 2ல் இருக்கதான். ஓகே, மொத்த முதலீடு மைனஸ் தேய்மானம் சொல்லப்படக்கூடிய இதுதான் அப்புறம் சரியானதாக இருக்கும். அதுதான் நிகர முதலீடு சொல்லப்படக்கூடிய நெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை. இப்போ நெட் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வேணும், என்ன வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அதுலேருந்து தான் டிப்ரிசியேஷனை கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நெட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது கிடச்சிடும். ஓகேவா? ஸோ அதாவது இப்போ ஒருத்தர் அவரோட நெட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டலாக வந்து இப்போ ஒரு பொருளை வாங்குறாரு. ஓகேவா? ஸோ 10 ரூபாய்க்கு வாங்குறாரு, அதை வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு மதிப்பு கூட்டுறாரு அப்படின்னா அவரோட ஒட்டுமொத்த இது வந்து பார்த்தீங்கன்னா 15 இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் அப்புறம் மொத்த இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறாங்களா, அதுதான் மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? மொத்த முதலீடாக இருக்கும். 15 தான் மொத்த முதலீடாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா செலவு. இதில் செலவுங்கிறது என்ன வரும் அப்படின்னா இந்த பொருளை ரெடி பண்ணுறதுக்கு இங்கே 5 ரூபா செலவு பண்ணியிருப்பார்ல, அதுக்கு வந்து ஒரு சில பேர் வேலை பார்த்துருப்பாங்க, அதுக்கு வந்து கூலி கொடுத்துருப்பாரா, அப்போ அதையுமே வந்து நீங்கள் இதில் வந்து சேர்க்கணும். ஓகேவா? 10 ரூபா வாங்கி அதுக்கு வந்து மதிப்பு கூட்டுறாரு,
அந்த மதிப்பு கூட்டுறதுக்கான செலவு தான் 5. ஓகேவா? அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான செலவு இருக்கும்ல, அதாவது கடை வாடகையோ அல்லது ஏதோ அந்த வேலை பார்த்தவங்களுக்கு கூலியோ அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கழிக்கணும். ஓகேவா? இப்போ 10 ரூபாய்க்கு வாங்கி ஒரு பொருளை வந்து 5 ரூபாய்க்கு மதிப்பு கூட்டி விற்கிறார் அப்படின்னா அதுக்குள்ள அவங்களுக்கு கூலி ஒரு 3 ரூபா கொடுத்துருப்பாருன்னு வச்சுங்களேன். அப்போது 10 15ல் 3 போச்சுன்னா உங்களுக்கு 12. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓனருக்கான நெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இன்ஸ்டிடியூஷன்ஸ் த ரெஸ்பெக்டிவ் ஃபவுண்டர்ஸ். ஓகேவா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா இந்த பக்கம் வந்து இதெல்லாம் வந்து ஆரம்பித்தவங்க. ஓகேவா? இந்த பக்கம் உள்ளவங்கலாம் தொடங்கியவர்கள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? அதாவது நிறுவனங்கள் இந்த பக்கம் தொடங்கியவர்கள் அப்படிங்கிறவர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால். ஓகே, அப்போது வங்காளத்தின் ஆசிய சங்கம் அப்படிங்கிறத தொடங்கியவர் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்க்கும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இங்கே சார் வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிற இருக்கார்ல, அவர் தான் வருவார். ஓகே, ஸோ ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறத தொடங்கியவர் சார் வில்லியம் ஜோன்ஸ். அடுத்து பி பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் காலேஜ் ஆஃப் பனாரஸ். ஓகேவா? ஸோ சான்ஸ்கிரிட் அதாவது பனாரஸ் சமஸ்கிருத கல்லூரி வந்து யார் தொடங்கியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜனார்தன் டுங்கான். ஓகே, ஜனார்தன் டங்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் இந்த பனாரஸ் சமஸ்கிருத கல்லூரி வந்து தொடங்கியிருப்பார். அண்ட் தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் வில்லியம் காலேஜ், அதாவது ஃபோர்ட் வில்லியம் கல்லூரி இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா லார்டு வெல்லஸ்லி. ஓகேவா? ஸோ வெல்லஸ்லி பிரபு தான் அப்புறம் இந்த ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் வந்து தொடங்கியிருப்பார். அண்ட் டியில் வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா மதராசா. ஓகேவா? ஸோ கல்கத்தா மதராசா பார்த்தீங்க அப்படின்னா யார் தொடங்கியிருப்பா அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங். ஓகேவா? ஸோ வாரன் ஹேஸ்டிங் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த கல்கத்தா மதராசா வந்து தொடங்கியிருப்பார். ஓகே, புரியுன்னு நினைக்கிறேன். ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் வந்து சார் வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறவரும், சான்ஸ்கிரிட் காலேஜ் ஆஃப் பெனாரஸ் வந்து ஜோனதன் டுங்கான் அப்படிங்கிறவரும், அண்ட் ஆப்ஷன் சியில் அதாவது ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் இருக்குல்ல, இதை வந்து பார்த்தீங்கன்னா யார் தொடங்கியிருப்பானா லார்டு வெல்லஸ்லி. அண்ட் கல்கத்தா மதராஸ் வந்து வாரன் ஹேஸ்டிங் அப்படிங்கிறவர் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் இதெல்லாம் தெரியுது அப்படின்னா இதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்ஸை தேடுற மாதிரி இருக்கும். அப்போது 4வது இது 1, ஓகேவா? 4வது 3வது 2வது 1வது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அப்போ ஏக்கு 4த்துன்னு வரணும். ஓகேவா? ஸோ இங்கே ஏக்கு ஃபஸ்ட்டுன்னு வந்திருக்கு. அப்போ இது வராது. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏக்கு 4த்து, பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்டுன்னு சொல்கிறாங்க, பி தேர்டு. அந்த கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் 2 தான் வரும். ஓகேவா? ஸோ மற்ற எல்லாமே தப்பாக தான் இருக்குது. அப்போ சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2ல் இருக்க 4, 3, 2, 1 அப்படிங்கிறது தான் வரும். ஸோ இங்கே இந்த ஆப்ஷன்ஸோட நம்ம மேலே பார்த்தோம்னா மேட்ரு அதுதான் முக்கியமானது. ஓகேவா? ஸோ ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது சார் வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறேங்க. சான்ஸ்கிரிட் காலேஜ் ஆஃப் பனாரஸ் அப்படிங்கிறது ஜொனதன் டுங்கான் அப்படிங்கிற மாதிரியும், ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் லார்டு வெல்லஸ்லி, அண்ட் கல்கத்தா மதராஸா வந்து வாரன் ஹேஸ்டிங். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இதில் முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி டைப் கொஸ்டின்ஸ் தான் எடிக்யூட்டியில் அதிகம், அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸில் நிறைய கேட்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு டைம் நிறைய வந்து எடுத்துக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நல்லா படிச்சுக்கிறங்க. இதெல்லாம் அதாவது இப்போ வந்துட்டு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கல்கத்தா மதராசானா யார் தொடங்கியிருப்பான்னா வாரன் ஹேஸ்டிங் தொடங்கியிருப்பாங்கிறத நம்ம ஒன்லீனராக படிச்சுட்டு போயிருப்போம். ஓகேவா? கொஸ்டின் அப்படி தான் வரப்போகுதுங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு போயிருப்போம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த மாதிரிலாம் இப்போ 4 மேட்டரும் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இந்த கொஸ்டின்ஸை ஃபுல்லாக வந்து போட முடியும். ஓகேவா? ஸோ அதனால் படிக்கிறதையும் தெளிவாக படிக்கணும். அதனால் ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் அவங்க எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே கண்டிப்பாக வந்து கிராக் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இன் விச் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி ஹெமிஸ் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டர். ஓகே, ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹெமிஸ் திருவிழா எந்த மாநிலத்தில் அதாவது யூனியன் பிரதேசத்தில் கொண்டாடப்படக்கூடியது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் சிக்கிம், ஆப்ஷன் 2ல் பஞ்சாப், ஆப்ஷன் 3ல் லட்சத்தீவு, ஆப்ஷன் 4ல் லடாக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெமிஸ் ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தில் செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படின்னா லடாக். ஓகே, ஸோ லடாக்கில் தான் வந்து இந்த ஹெமிஸ் திருவிழா அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணப்படுது. ஓகேவா? ஸோ ஹெமிஸ் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டர் லடாக். ஓகே, ஸோ ஃபெஸ்டிவல் வச்சு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்லேருந்து 2 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வந்து எல்லா ஷிப்லையுமே கொஸ்டின் வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வச்சு தெரிஞ்சுக்கிறங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது? விச் ஆர்டிகல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைடட் தேர் ஷால் பி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு இந்தியாவின் துணைத் தலைவர் இருக்க வேண்டும்? அதாவது துணை குடியரசுத் தலைவர்.
துணை குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க வேண்டும் என்று வழங்கியது அப்படிங்கிறத கேட்குறாங்க. இங்கே ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 61 சரத்து 61, ஆப்ஷன் 2ல ஆர்டிகல் 63 சரத்து 63, அண்ட் ஆப்ஷன் 3ல ஆர்டிகல் 65 சரத்து 65, அண்ட் ஆப்ஷன் 4ல வந்து ஆர்டிகல் 62 சரத்து 62 அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது வரும், அதாவது என்னென்னா 19 என்ன கேட்குறாங்க அப்படின்னா சுற்றி வளைச்சு கேட்குறாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்களா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிகல் வேணால் சொல்லுது தேவை அப்படிங்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆர்டிக்கல் 63 ஓகேவா. ஆர்டிகல் 63 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைஸ் பிரசிடெண்ட்டை பற்றி தானே சொல்லக்கூடியது. அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் 2ல் இருக்க சரத்து 63 தான். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் வைஸ் பிரசிடெண்ட்டை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இதாக ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டுக்கான அப்பாயின்மெண்ட்டு, எலெக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட் இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எந்த ஆர்டிகல் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 63 அப்படிங்கிறது தான். ஓகேவா, புரியும்னு நினைக்கிறேன். ஆர்டிகல் 61 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டிகல் 61 இருக்குல்ல, இங்கே ஆர்டிகல் 61 வந்து பிரசிடெண்ட் இருக்கார்ல, பிரசிடெண்ட்டுடைய இம்பீச்மெண்ட். ஓகேவா, ஸோ பிரசிடெண்ட்டுடைய இம்பீச்மெண்ட்டு தான் இப்போ நான் சொல்லுவோம். ஓகேவா, பிரசிடெண்ட் பதவி விலகிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 61 வந்து நான் இருக்கும். ஓகேவா, புரியும் நினைக்கிறேன். ஆர்டிகல் 65 வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட்டுக்கான டேர்ம்ஸ் வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும். ஓகேவா, 62மே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரசிடெண்ட்டுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கான உறவுகள் வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும். ஓகே, புரிஞ்சுருக்க நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, த மேக்னிஃபிசன்ட் கைலாசா டெம்பிள் அட் எல்லோரா வாஸ் பில்டு டியூரிங் தி ரீஜன் ஆஃப் விச் ஆஃப் ராஷ்டிரகூடா கிங். ஓகேவா, என்ன கேட்குறாங்க அப்படின்னா எல்லோராவில் உள்ள அற்புதமான கைலாசா கோவிலில் எந்த ராஷ்டிரகூட மன்னரின் ஆட்சியின் போது கட்டப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் வந்து இந்திரா தேர்ட். ஓகேவா, ஸோ 3ஆம் இந்திரா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆப்ஷன் 2ல் வந்து கோவிந்தா தேர்ட். ஓகே, 3ஆம் கோவிந்தா. அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து கிருஷ்ணா 1, 3ஆம் கிருஷ்ணா, சாரி ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா. ஆப்ஷன் 4ல் வந்து அமோக வர்ஷா. ஓகேவா, ஸோ எல்லோராவில் உள்ள அற்புதமான கைலாச கோயிலில் எந்த ராஷ்டிர கூட மன்னரின் ஆட்சியின் போது கட்டப்பட்டது அப்படி மாதிரி கேட்கும் பொழுது உங்களுக்கு சரியான ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா முதலாம் கிருஷ்ணர். ஓகே, ஸோ முதலாம் கிருஷ்ணர் தான் வந்து வருவார். இந்த முதலாம் கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிர கூட ராஷ்டிர கிருஷ்ணா, முதலாம் கிருஷ்ணர் இருக்கார்ல, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஷ்டிர கூட கிங். ஓகேவா, அது முக்கியமான ஒன்று. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைலாசா டெம்பிள், எல்லோராவில் இருக்க கைலாசா டெம்பிள். ஓகே, ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா காஞ்சி கைலாசநாதர் கோவில் இருக்குது. ஓகே, ஸோ காஞ்சி கைலாசநாதர் டெம்பிள் அப்படின்ட்டு இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்கள் வந்து கட்டியிருப்பாங்க. அது வேறு. அதே மாதிரி வந்து எல்லோராவில் இருக்க கைலாசா டெம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூட கிங்காக இருக்கக்கூடிய முதலாம் கிருஷ்ணர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருப்பார். ஓகே, புரிஞ்சுக்கிறங்க. எல்லோராவில் இருக்க கைலாசா டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூட மன்னர்களால் அதாவது முதலாம் கிருஷ்ணர் அவர்களால் கட்டப்பட்டதாக இருக்கும். அதே இதுனா காஞ்சிபுரத்தில் இருக்கிறது பல்லவர்கள் கட்டியிருப்பாங்க. இப்போது வேறு விதமாக எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா எந்த மன்னர்களால் வந்துனா எந்த டைனசிட்டி மன்னர்களால் வந்துனா கைலாசா கோயில் வந்து கட்டப்பட்டது அப்படி மாதிரி கூட கேட்கலாம். அப்போ ராஷ்டிரகூடர்கள்னு சொல்லணும். ஓகே, ஸோ ராஷ்டிரகூட டைனசிட்டி சேர்ந்தவங்க தான் இந்த எல்லோராவில் இருக்க கைலாசா டெம்பிளை கட்டியிருப்பாங்க. பர்டிகுலராக இப்போ எப்படி குறிப்பிட்டு கேட்டாங்களோ எல்லோராவில் இருக்க கைலாசா டெம்பிளை ராஷ்டிரகூட மன்னர்களை யார் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டினான்னு கேட்கும்போது தான் நம்ம முதலாம் கிருஷ்ணர் சொல்கிறோம். ஓகேவா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஷ்டிரகூட டைனசிட்டி முதலாம் கிருஷ்ணர், அதை வந்து எல்லோராவில் இருக்க கைலாச டெம்பிளை கட்டினவங்க, தமிழ்நாட்டில் இருக்க காஞ்சி கைலாசநாதர் டெம்பிளை கட்டினவங்க பல்லவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ பூர்வாஞ்சல் ஹிமாலயாஸ் டஸ் நாட் த கம்ப்ரைஸ் ஆஃப். ஓகே, ஸோ என்ன கேட்குறாங்கன்னா பூர்வாஞ்சல் இமயமலையில் பின்வருவனை அடங்கும் அப்படி மாதிரி கேட்கலாம். ஓகே, எது வராது அப்படி மாதிரி கேட்குறாங்க பூர்வாஞ்சல் மலையசால. அப்போது ஆப்ஷன் 1ல் வந்து பிர்பாஞ்சல் ரேஞ்ச். ஓகேவா, பிர்பாஞ்சல் மலைத்தொடர். ஆப்ஷன் 2ல் மீசோ ஹில்ஸ். ஓகே, மீசோ மலைகள். அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து மணிப்பூர் ஹில்ஸ், மணிப்பூர் மலைகள். அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து நாகா ஹில்ஸ், நாகா மலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பூர்வாஞ்சல் ஹிமாலயஸில் வந்து எது வராது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இங்கே ஆப்ஷன் 1ல் இருக்கு பாருங்களேன், பீர்வாஞ்சல் ரேஞ்ச். இது வந்து வராது. ஓகேவா, ஸோ இது வந்து மேலே வந்துடும். அதாவது இப்போது இங்கே இருக்கு பாருங்களேன், இதுதான் மேலே ஜம்மு காஷ்மீர், இந்த உத்தரகாண்ட் இமாச்சல் பிரதேஷ் ரீஜன் இருக்குன்னு வச்சுங்க. இதில் 2 லேயர் இருக்கும். ஓகேவா, 3 லேயர் இருக்கும். மேலே சென்டரில் இருக்க கிரேட்டரு, மேலே வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள லெசர்னு வரும். ஸோ இந்த ஏரியாவில் தான் வந்து இந்த பீர்வாஞ்சல் ரேஞ்ச் இருக்கும். ஓகே, ஸோ பூர்வாஞ்சல் வந்து இந்த ஏரியாவில் இருக்கும். அப்போது பீர்வாஞ்சல் ரேஞ்ச் மட்டும் வந்து இதில் வராது. மற்றபடி மீசோ ஹில்ஸு, மணிப்பூர் ஹில்ஸு, நாகா ஹில்ஸ் எல்லாமே வந்து இங்கே வரும். மணிப்பூர் எங்கே வந்துடும், இந்த ஏரியாவில் வரும்னு சொன்னேன்னா, நான் சொன்னது
இந்த பீர்பாஞ்சல் ஹில்ஸ் சொன்னால் இந்த ரெண்டுக்கு இடையில இங்கே போயிடும். ஆனால் நாகாலாந்து இந்த மணிப்பூர் ஹில்ஸ்லாம் வந்து இந்த ஏரியாவில் வந்து இருக்கும். ஓகே அப்புறம் நினைக்கிறேன் இதுலேருந்து எப்படி வந்து தொடர்ச்சியாகவே இருக்கும். ஓகேவா மீசோ ஹில்ஸு, மணிப்பூர் ஹில்ஸு, நாகா ஹில்ஸ் வந்து வரும். அதுதான் வந்து பூர்வாஞ்சல் மலேஸில் வரக்கூடியது. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரும்பாஞ்சல் மலைத்தொடர் மட்டும் வந்து வரவே வராது. இந்த மலைகள் எல்லாமே வந்து பூர்வாஞ்சல் இமயமலையில் வந்து வரக்கூடியதாக வந்து இருக்கும். ஓகேவா ஞாபகம் வச்சுக்கிறேங்க. இது ஜியாகிரஃபிலேருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இந்தியா வின் த ஐசிசி மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இயர்ஸ். ஓகேவா ஐசிசி ஆண்கள் கிரிக்கெட் உலகக்கோப்பையை இந்தியா முதன்முறையாக வென்றது எந்த ஆண்டுகளே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் 1ல் வந்து 1992 1992, ஆப்ஷன் 2ல் வந்து 1987 1987, அண்ட் ஆப்ஷன் 3 வந்து 1996 1996, அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து 1983 83 கேட்டிருக்காங்க. 1983 கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முதல்ல ஐசிசி மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் வந்து எப்போ வெற்றி கொண்டது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்துக்கப்பட்டுள்ள ஆண்டுகள் வந்து ஆப்ஷன் 4ல் இருக்க 1983 மிகப்பெரிய ஒரு வெற்றி. இந்த 1983ல் யாருடைய கேப்டன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபில் தேவோடைய கேப்டன்சியில் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. இது மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்படும். ஓகேவா ஸோ ஏன்னா 1975 தான் வந்து இந்த ஐசிசி ஆண்கள் ஐசிசி மென் கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஓகே கிரிக்கெட் வேர்ல்டு கப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஸோ அதுலேருந்து ஒரு 8 வருஷம் வந்து அப்புறமா தான் 1983ல் கபில் தேவ் கேப்டன்சியில் வந்து 1983ல் வந்து முதல் முறையாக வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்தியா வந்து இந்த ஐசிசி மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப்பை வந்து வின் பண்ணோம். இதுக்கப்புறம் அந்த 1983க்கு அப்புறம் எப்போ வின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 வந்து 2011 வந்து வின் பண்ணுவாங்க. இதில் யாருடைய கேப்டன்சி அப்படின்னு தான் மகேந்திர சிங் தோனி. ஓகே ஸோ மகேந்திர சிங் தோனியுடைய கேப்டன்சியில் வந்து 2வது முறை. இது வந்து 2011 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவாங்க. ஓகே புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ 1983 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைமு. அதில் வந்து கேப்டன்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா கபில் தேவ் அவர்களுடைய கேப்டன்சி இருக்கும். ஸோ அதே இது வந்து 2வது முறையாக இந்தியா வந்து இந்த ஐசிசி மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் வந்து வின் பண்ணுறது 2011 நடக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே நடக்கும். இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவில் நடந்திருக்கும். அது எம்எஸ் தோனியோட தலைமையில் 2011 வந்து இந்தியா 2வது முறையாக வந்து வின் பண்ணியிருக்கோம். இந்த ஐசிசி ஆண்கள் கிரிக்கெட் உலகக்கோப்பைங்கிறது முதலாக எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1975 தான். அது முக்கியமான ஒரு விஷயம். அதையுமே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சொல்லப்பட்ட எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் இருக்குல்ல 1983 2011 1975 இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்டதான். ஓகே ஸோ இந்த மேட்டரை பற்றி படிக்கும்போது இது மாதிரி விஷயங்களையும் நம்ம ஞாபகப்படுத்திக்கிறது ரொம்பவும் நல்ல விஷயமாக இருக்கும். அதாவது இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இன் விச் இயர் டிட் இந்தியா மேக் இட்ஸ் ஒலிம்பிக் டெபியூட் இன் ஹாக்கி. ஓகே என்ன கேட்குறாங்கன்னா எந்த ஆண்டு ஹாக்கியில் ஒலிம்பிக்கில் இந்தியா நுழைந்தது அப்படிங்கிற கேட்குறாங்க. ஓகே ஸோ ஒலிம்பிக் பார்த்தீங்க அப்படின்னா 1896 வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா 1896 ஸ்டார்ட் பண்ணாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 1900 தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும். ஓகே இது வந்து ஒரு 4 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நடக்கக்கூடியது. முதல் சீரீஸ்க்கு அப்புறம் 1900 தான் வந்து இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும். இதையுமே தெரிஞ்சுக்கிறேங்க. இதையுமே ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து 1900 வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிடுச்சு ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணது வந்து 1900. ஆனால் இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து 1896 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா ஒலிம்பிக் போர்டு வந்து பார்த்திங்கன்னா 1894 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து 1896 ஸ்போர்ட் இந்த மாதிரியான ஒலிம்பிக் வந்து கொண்டாடுவோம், அதாவது ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வருவாங்க. ஓகே ஒலிம்பிக் போர்டு எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. இப்போது நமக்கு கொஸ்டின் மேட்டருக்கு வருவோம். இப்போ ஒலிம்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தன்னுடைய ஹாக்கி கேம்ஸை வந்து எப்போ டெபியூட் கொடுத்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. 1936 ஆப்ஷன் 1ல், ஆப்ஷன் 2ல் வந்து 1928, அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து 1924, அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து 1932 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதில் சரியானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 1928. அப்போ 1928ங்கிறது ஆப்ஷன் 2 தான். அப்போ 1928 தான் ஹாக்கி ஒலிம்பிக்கில் இந்தியா வந்து ஹாக்கி கேம்ஸ் வந்து
கொண்டு வர்றாங்க. ஓகே. அப்போது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இயர்லையுமே, அதாவது குறிப்பிட்ட ஒரு தொடர்ந்து பல ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்தியாவுடைய தேசிய விளையாட்டு ஹாக்கி தான். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்தியாவில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த விளையாட்டில் எந்த கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பதக்கங்கள் வின் பண்ணியிருக்கு அப்படின்னா ஒலிம்பிக்கில் இந்த ஹாக்கி அப்படிங்கிற மாதிரி ஒன்று கூட வந்து சொல்லலாம். ஓகேவா. ஸோ கடந்த ஆண்டுகளில் நடந்ததில் கூட அதிகமாக வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் சொல்லப்பட்ட முக்கியமான விஷயங்களும் ஞாபகம் வச்சுக்கிறேங்க. கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த லார்ஜஸ்ட் ஆர்டிஃபிஷியல் லேக் ஆஃப் ஏஷியா அப்படின்னு ஒரு ஆசியாவின் மிகப்பெரிய செயற்கை ஏரி எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ ஆர்டிஃபிஷியல் லேக் ஏஷியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் வந்து சிலிக்கா லேக், ஆப்ஷன் 2ல் தால் லேக், ஆப்ஷன் 3ல் போபால் லேக், அண்ட் ஆப்ஷன் 4ல் நைனி லேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியானது என்னவா இருக்கும் அப்படின்னா லார்ஜஸ்ட் ஆர்டிஃபிஷியல் லேக். ஓகேவா. ஸோ ஆசியாவின் மிகப்பெரிய செயற்கை ஏரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போபால் லேக். ஓகே. ஸோ போபால் லேக் தான். இது எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேஷ். ஓகே. ஸோ போபால் லேக் தான் வரும். இது மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்குது. ஓகே. அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கப்புறம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது சிலிக்கா ஏரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நன்னீர் ஏரின்னு சொல்லப்படக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் இருக்குது. ஒடிசா மாநிலத்தில் இருக்குது. ஓகே. ஸோ சிலிக்கா வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கா ஏரி எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படி மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நன்னீர் ஏரி. நன்னீர் ஏரி. ஓகேவா. ஸோ நன்னீர் ஏரின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தால் லேக் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் அங்கே இருக்குது. ஓகே. ஜம்மு காஷ்மீரில் வந்து தால் லேக் இருக்குது. அது முக்கியமான ஒரு, அதாவது இந்தியாவிலே வந்து மிக உயரமான ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு லேக்காக சொல்லப்படக்கூடிய தால் லேக்கு ஜம்மு காஷ்மீருடைய முக்கியமான ஒரு நீராதமாக மையப்பகுதியில் அமைந்திருக்க ஒரு ஏரியாவை வந்து பார்த்தா இந்த தால் ஏரி சொல்லப்படக்கூடியது. ஓகே. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர். அடுத்து நைனி ஏரி அப்படின்னு பார்த்துக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம உத்தரகாண்ட், நைனிடால். ஓகே. ஸோ உத்தரகாண்டில் இருக்கக்கூடியது உத்தரகாண்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வித் ரெஃபரன்ஸ் டு சிப்பாய் மினிட்டி ஆஃப் 1857 on which of the following dates did the soldiers at Meerut start the journey to Delhi. ஓகேவா. என்ன கேட்குறாங்க அப்படின்னா 1857 சிப்பாய் கழகத்தை பற்றிய முக்கிய குறிப்புகள், மீரட்டில் உள்ள வீரர்கள் டெல்லிக்கு தங்கள் பயணத்தை தொடங்கினார்கள். அது எந்த தேதியில் தொடங்கினாங்க அப்படிங்கிறதான் கேட்குறான். ஓகே. டெல்லி நோக்கி. ஆப்ஷன் 1ல் 29 மார்ச் 29 மார்ச், ஆப்ஷன் 2ல் 10 மார்ச் 10 மே, ஆப்ஷன் 3ல் 2 ஜூன். ஓகே. 2 ஜூன். ஆப்ஷன் 4ல் 19 ஏப்ரல். ஓகே. 19 ஏப்ரல் சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு எது சரியானதாக இருக்கும். ஓகேவா. ஸோ எந்த தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா மெய்ரூட்லேருந்து டெல்லியை நோக்கி பயணத்தை தொடங்கினா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அதில் சரியானது வந்து 10 மே. ஓகேவா. ஸோ 10 மே வந்து 1856. ஓகே. 10 மேல தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க என்னைக்கு வந்து ரீச் பண்ணியிருப்பாங்க, டெல்லி வந்து என்னைக்கு ரீச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 11 மே. 11 மேல தான் வந்து இவங்க டெல்லியை வந்து ரீச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ 10 மேல வந்து மெய் ரூட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களோட ஜேர்னியை சிப்பாய் மினிட்டிக்கு 1857க்கு. ஆனால் வந்து எப்போ வந்து அவங்க டெல்லி வந்து ரீச் பண்ணுவாங்கன்னா 11 மே வந்து ரீச் பண்ணுவாங்க. செங்கோட்டையில் வந்து ஓகேவா ரெட் ஃபோர்ட் கேட்டை வந்து பார்த்தீங்கன்னா அடையிறது வந்து 11 மேலே தான் வந்து ரீச் பண்ணுவாங்க. ஓகேவா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், 2 விஷயம் என்னென்னா மெய்ரூட் கேட்டை வந்து பார்த்தீங்கன்னா 10 மேலே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கேருந்து டெல்லி அடைகிறது 11 மேலே வந்து ரீச் பண்ணுவாங்க. ரெட் ஃபோர்ட்டோட கேட்டை வந்து அடைவாங்க. ஓகே. ஸோ இவ்வளோதான் விஷயம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் பிளேயர்ஸ் வாஸ் நாட் ரிட்டன் பை ஹர்ஷவர்தனா. ஓகே. ஸோ என்ன கேட்குறாங்க, பின்னொரு நாடகங்களில் எது ஹர்ஷவர்தனால் எழுதப்படவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் வந்து விக்ரமோவசியம். ஓகேவா. ஆப்ஷன் 2ல் வந்து நாகநந்தா. ஆப்ஷன் 3ல் வந்து ரத்னவாலி. ஓகே. ஆப்ஷன் 4ல் வந்து பிரியதர்ஷிகான்னு சொல்லப்படக்கூடியது. ஸோ இதில் வந்து ஹர்ஷவர்தனால் எழுதப்பட்டது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாகநந்தா வரும், ரத்னவாலி வரும், பிரியதர்ஷிகா. இது மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷவர்தனால் எழுதப்பட்டது. ஆனால் இதில் வராது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விக்ரமோவர்ஷியம் இதுதான் வரவே வராது. ஓகே. புரியுன்னு நினைக்கிறேன். ஹர்ஷவர்தனால் எழுதப்பட்டது வந்து இது மூணும். ஸோ அது தெரிஞ்சுக்கிறங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாகநந்தா, ரத்னவாலி, பிரியதர்ஷிகா இது மூணுமே வந்து ஹர்ஷவர்தனால் எழுதப்பட்ட மிக முக்கியமான ஒரு நாடகங்களாக வந்து சொல்லப்படக்கூடியது. ஓகேவா. ஸோ காளிதாசர் வந்து பார்த்தீங்கன்னா மேகதூதும் அதெல்லாம் எழுதியிருப்பார். ஓகேவா. சகுந்தலா, மேகதூதம் இதெல்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் வந்து எழுதுறவர் வந்து காளிதாசன் சொல்லுவாங்க. ஹர்ஷவர்தனா வந்து பார்த்தீங்கன்னா நாகநந்தா, ரத்னவாலி, பிரியதர்ஷிகா இதெல்லாம் வந்து எழுதுறவர் வந்து நம்ம ஹர்ஷவர்தனர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ இதில் வராதது எதுன்னு பார்த்தீங்கன்னா விக்ரமோவர்ஷியம் தான் அவர் எழுதாததாக இருக்கும். ஹர்ஷவர்தனால் தான் எழுதப்படவில்லை எதுன்னு பார்த்தீங்கன்னா விக்ரமோவர்ஷியம்ங்கிறதான். ஓகேவா. புரிஞ்சுச்சா.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ தேங்க்யூ கேஷிகா. ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. கீழே வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியமான ஒன்று. நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னோம், கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் எங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். வேறு எந்த மாதிரிலாம் கிளாஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாலஜியும் வரும், இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ தேங்க்யூ கைஸ்.